பாலியல் வழக்கில் மதபோதகர் ஜான் ஜபராஜ் கைது செய்தது தனிப்படை போலீஸ். கேரளாவில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜபராஜ் போக்சோவின் கீழ் கைது. கைது செய்யப்பட்ட மதபோதகர் ஜான் ஜபராஜுக்கு ஏப்ரல் 25 வரை நீதிமன்ற காவல். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஜான் ஜபராஜ். சமூக நீதி காவலர் பிபி மண்டலின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவது உறுதி. பிபி மண்டலின் நியாயமான பரிந்துரைகள் பல இன்னும் தூசி படிந்துள்ளதாக அவரது நினைவு நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு. மத்திய உள்துறை அமைச்சகம் சீராய்வு மனு தாக்கல் திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா? பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பொன்னையன் கருத்து. திருவாரூர் அருகே 8 மாத குழந்தைக்கு மிக்சியில் உணவு தயாரித்த போது மின்சாரம் தாக்கி தாய் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணை. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் நாளை முதல் துவங்குவதால் 2000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தம். 61 நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவதால் விலை உயர வாய்ப்பு. கடலூர் மாவட்டத்தில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் கொள்ளையடிக்கும் சம்பவம் நீடிக்கிறது. சாலை ஓரம் நின்ற லாரி ஓட்டுநரை தாக்கி மீண்டும் பணம் கொள்ளை. ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தில் வண்ண மீன் காட்சியக வளாகத்தில் ஓய்வு எடுக்கும் சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் கேட்கும் ஊழியர்கள். மிரட்டும் தோணியில் ஊழியர்கள் பேசுவதாக குற்றச்சாட்டு. வாயா போயெல்லாம் சொல்லாதீங்க. லெவலுக்கு தான் வந்து உட்காந்தாங்க சரிங்களா. உள்ள போனா டிக்கெட் சரியா. ஒரு நிமிஷம் இருங்க. நிழல் கோசம்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு உட்கார கட்டி விட்டுறாங்க? எப்படி புரியல? இதுக்குள்ள வந்து உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுங்க. நான் கேக்குறேன் கொடுங்க. நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுப்பா. பாமக தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றுவதற்கு கட்சியின் பொதுக்குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. கட்சி தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி அதிரடி அறிவிப்பு. ராமதாசுடன் சைதை துரைசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு. ராமதாஸை சமாதானப்படுத்த பாமக நிர்வாகிகள் முயற்சி. சென்னையில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு பர்மிட் கட்டாயம். ஏப்ரல் 28 முதல் ஆன்லைனில் விண்ணப்பித்து அனுமதி பெற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையால் உலகளாவிய வர்த்தகம் 3% அளவுக்கு பாதிக்கும். ஐநாவின் உயர் பொருளாதார நிபுணர் கணிப்பு. அமெரிக்கா ஈரான் இடையே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மஸ்கட்டில் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்க வாய்ப்பு. புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திற்கு சென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஹைதராபாத் அணி 8ஆம் இடத்திற்கு முன்னேறியது. ஐபிஎல் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. இரவு நடைபெறும் 2வது போட்டியில் டெல்லி மும்பை அணிகள் மோதல்.